இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரோமையர் 12:21 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். அதிகாலை நேரம் மிகவும் அமைதியான நேரம். உலகம் இன்னும் விழித்திருக்காது. அந்த அமைதியான நேரத்தில் நாம் நம் இருதயத்தை ஆண்டவரிடம் திறக்க வேண்டும். ஜெபத்திலும் தேவ வசனத்திலும் சில நிமிடங்கள் செலவிட்டால் அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பார். நாம் நாள் முழுவதும் பல வேலைகளில் பிஸியாக இருக்கிறோம். கவலைகள், சவால்கள், பொறுப்புகள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும். ஆனால் அதிகாலையில் ஆண்டவரின் சமூகத்தில் செலவிடும் அந்த சிறிய நேரம் நம் ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய பலமாக மாறும். நாம் நாளை ஆரம்பிக்கும் முன், ஆண்டவரே இந்த நாளை நீங்களே நடத்துங்க என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய பாதையை நேராக நடத்துவார். இந்த காலை நேரத்திலையும் நீங்க சில நிமிடங்கள்ல ஆண்டவரோடு செலவிட எடுத்துக்கொள்ளுங்க. அவரோடு பேசுங்க. அவருடைய வார்த்தைகளை செவி சாயுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும் மாற்றத்தை நீங்க உங்களோட கண்ணால காண்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் மூலமாக நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். தீமையான காரியங்களை விட்டு விடுங்க. தேவையில்லாத குழப்பங்களை யோசிப்பதை தவிர்த்து விடுங்க. நன்மையால அனைத்து தீமைகளையும் வெல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.